ரவீந்திரன், ஏற்கனவே மேகதாது விவகாரத்திலையும் சரி, இந்த ஹைட்ரோ கார்பன் விவகாரத்திலும் சரி, திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருந்தபோது பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது. இப்போதும் இந்த மேகதாது விவகாரங்கள் ரொம்ப ஒரு தீவிரமான பிரச்சனையாகவே பார்க்க முடிகிறது. விவசாயிகளுடைய மனநிலை எப்படி இருக்கு? அரசு மாறினாலும் தங்களுடைய குறைகள் நிறைவேறவில்லையே அப்படின்ற ஒரு அழுத்தம் உங்களுக்குள்ள இருக்கா? என்ன நடக்கிறது? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். கடந்த காலங்களில் விவசாயிகள் நாங்க வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையே போராட்டமாக மாறியிருக்கிறது என்பதுதான் கள நிலவரம். மேகதாது பொறுத்தளவு கர்நாடக அரசு தற்போதைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் அடாவடித்தனமாக, ஆக்ரோஷமாக, ரொம்பவும் அருவருக்கத்தகைய வகையில் ஒரு மிகப்பெரிய பேச்சை பேசி அடாவடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தண்ணீர் தேவை என்பது மாநிலங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்தியாவில் காவிரி பிரச்சனை மட்டும்தான் இல்லை, கிட்டத்தட்ட 11 நதி தாவாக்கள் இருக்கிறது. தாவாக்கள் தொடங்குகிற பொழுதே 5 தாவாக்கள் பேச்சுவார்த்தையிலே முடிந்திருக்கிறது. 3 தாவாக்கள் உச்சநீதிமன்றத்திலே பின்வாங்கி இருக்கிறார்கள். 2 தாவாக்கள் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஆணையம் அமைத்த பிறகு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இன்று வரை 60 ஆண்டுகளையும் கடந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கான களமாக காவிரி மாறி இருக்கிறது. இது ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டு என்றே நாங்கள் சொல்லுவோம். எங்களை பொறுத்த மட்டும் தமிழகம் மேகதாட்டு மட்டுமல்ல, காவிரியை நம்பி 18 மாவட்டங்கள் நீராதாரமாக இருக்கிறது. நாளொன்றுக்கு 1700 மில்லியன் கன அடி குடிநீரை நாம் அதிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறோம். அது மட்டுமல்ல, 16 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. தமிழ்நாட்டினுடைய உணவு கேந்திரம் காவிரி பாசன பகுதி. இதை முற்றிலுமாக சீர்குலைக்கக்கூடிய வகையில் இங்கு ஒரு மிகப்பெரிய சித்து விளையாட்டு நடக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக காவிரி படுகையில கீழே இருக்கக்கூடிய இயற்கை வளம் 43,000 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள மீத்தேன் எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் போன்ற நிலக்கரி போன்ற எரிவாயுக்கள், இயற்கை வளங்கள் இருக்கிறது தான் அரசியல்வாதிகளுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப இங்கு போராட்டங்களும் அதற்கான வியூகங்களும் அமைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு 55 வகையான ஏலங்களை அறிவித்து அதில் 17 வகையான நிறுவனங்கள் போட்டியிட்டு தமிழ்நாட்டிலே 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்ட இந்த காவிரி பாசன படுகையிலே மரக்காணத்திலிருந்து ராமநாதபுரம் வரை இயற்கை வாயு இருக்கிறது, இயற்கை எண்ணெய் இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறதை கண்டறிந்து இதற்கான ஏலங்கள் அறிவிக்கப்பட்டது. அதுல முதல் ஏலம் என்பது மரக்காணத்திலிருந்து கடலூர் வரை ஒன்றையும் 4 கிணறுகள் வெட்டப்படும் என அறிவித்தார்கள். அதற்கு பிறகு பரங்கிப்பேட்டையிலிருந்து தரங்கம்பாடி வரை 7 கிணறுகள் அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதற்கு தரங்கம்பாடியிலிருந்து ராமநாதபுரம் எப்படிலாம் அறிவிப்பு இருந்தது. ஒப்பந்தங்கள் பெறப்பட்டது, விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டது, ஒப்பந்தங்களை இறுதி செய்யப்பட்டது. தற்பொழுது கடந்த காலங்களிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட போது நாங்கள் கூறியது, உண்மையாக எந்த விதமான ஆழ்குழாய் கிணறுகளோ எரிவாயுக்கு அமைப்புகளோ செயல்படக்கூடாது என்று கூறியிருந்தோம். அப்போதைய தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு தடை கிடையாது, ஆனால் புதிதாக உருவாக்கப்பட எந்த திட்டங்களும் அனுமதி கிடையாது என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். ஓரளவு மன நிம்மதியோடு இருந்தோம். ஆனால் மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் இயற்கை வளங்களை அனுபவிப்பதற்காக, இலக்கிய வளங்களை எடுப்பதற்காக ONGC நிறுவனம், மற்ற வேதாந்தா நிறுவனம் போன்ற நிறுவனங்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு ஒப்பந்ததாரர்களை நியமித்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கு ஹைட்ரோ கார்பன் விவகாரத்தில் இல்ல ரவீந்திரன், இந்த அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில்? ஏன்னா ஏற்கனவே 3 நாட்களா அந்த ஹைட்ரோ கார்பன் விவகாரங்கள் தான் தமிழக அரசியல்ல பற்றி எரிகிறது. தாவேகா அரசு அது குறித்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல மறுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரிடம் பத்திரிகையாளர்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து கேள்வி எழுப்பும் போது அவர் பதிலளிக்க மறுத்து அங்கிருந்து தப்பி செல்கிறார். இந்த விவகாரத்தை ஒரு விவசாய சங்கத்தை சார்ந்தவரா நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்று 32 நாட்கள் கடந்திருக்கிறது. 33வது நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. பழுத்த அரசியல்வாதிகளே, அனுபவம் மிக்கவர்களே இந்த பிரச்சனையை எளிமையாக கையாள முடியாது. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், இல்ல மேகதாட்டு அணையா இருக்கட்டும், இது இரண்டுமே தமிழக விவசாயிகள் மட்டுமல்ல,
தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள். அவர்கள் முதல்வர் அவர்கள் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அவர் பிரச்சார மேடையில பேசும்போது இப்ப திருச்சி பொதுக்கூட்டத்தில் முதல் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் மட்டும் தான் பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எப்படி அவர் பதிலளிக்க போறார், எப்படி பேச போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் எங்களுடைய பார்வையில இந்த திட்டம் குறித்த அவர்களுக்கு புரிதல் முழுமையாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. சுற்றுச்சூழல் அமைச்சர் கூட இத பத்தி அவங்க ஸ்டடி பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. நீங்க வேதாந்தா நிறுவனத்துல 7 கிணறுகள் தோண்ட அனுமதி கொடுத்திருக்காங்க. இதே பகுதியில இந்துஸ்தான் எண்ணெய் துறப்பணி நிறுவனத்திற்கு 1 தான் கொடுத்தாங்க. ஆனால் மீதி 3 கிணறுகளுக்கும் சேர்த்து இந்துஸ்தான் எண்ணெய் துறப்பணி நிறுவனம் வேதாந்தா குழுமத்திலிருந்து 3 கிணறுகளுக்கும் அவங்க தமிழக கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் அனுமதி கேட்டிருக்காங்க. ஒரு உண்மையை சொல்ல போனா 1076 கிலோமீட்டர் தமிழக கடலோர பகுதிகளில் தாழ்வான பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம், 2வது தாழ்வான மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களுக்கு அவ்வப்போது ஆளாகக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய நிலப்பரப்புலையும் நீங்க எந்த விதமான இயற்கை வளங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே போல கடல் பரப்பில் நீங்க எடுக்க முடியாது, அதற்கான சாத்திய கூறுகளும் குறைவு. தற்போது இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை மாற்றத்தினால, காலநிலை மாற்றத்தினால கடல் நீர் மட்டத்தில் மேல் இருக்கக்கூடிய வெப்பத்தின் அலையின் தாக்கம் மிகப்பெரிய அளவிலே காரணமாக மழையே இல்லாத நிலை இருக்கிறது. சரி, நான் வரேன் ரவீந்திரன். திரு ரவீந்திரன், நிறைவு உங்களுடைய பார்வை. அதாவது 3 கருத்துக்களை பதிவு பண்ணி ஆகணும். நந்தகுமார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க, நிலப்பகுதியில தான் எடுக்க போறது இல்ல, கடல் பகுதி தான் சொல்றாரு. இதை இப்படியே எடுத்து கடந்து போயிட முடியாது. நிலப்பகுதியில் எடுக்க முடியாததால கடல் பகுதியில எடுத்து அந்த செயல்முறை வடிவத்தை பார்த்துக்கணும். எக்ஸ்ப்ளாய்டர் மெத்தட், நீரியல் விரிசல் முறையில் எடுக்க போறாங்க. 2000 அடி ஆழத்திற்கு செங்குத்தாக துளாய் அமைத்து பக்கவாட்டுல 1000 அடி ஆழத்திற்கு 3 கிலோமீட்டர் இடைவெளியில நீரியல் விரிசலை உருவாக்கி நிலப்பரப்பில் இருப்பதையும் உறிஞ்சி எடுப்பதற்கான திட்டம் இந்த திட்டம். அப்ப நிலப்பரத்தில் பாதிப்பு வராது எப்படி சொல்ல முடியும்? நீங்க திட்டத்துடைய செயல்பாட்டை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ நீங்க நிலப்பகுதியில் எடுக்க அனுமதி இல்லை என்பதால் கடல் பகுதியை போய் அங்கிருந்து பக்கவாட்டு துளைப்படுத்து எக்ஸ்ப்ளாய்டர் மெத்தட நான் எடுப்பேன்னு சொன்னா அதை எப்படி அனுமதிக்க முடியும்? இது பாதிப்பு வராதா? 1. 2வது, 1076 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடல் பகுதியில முத்துப்பேட்டை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலையும் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்திலும் தான் நன்னீரும் கடல் நீரும் முகக்குழி துவாரத்தில் இணையக்கூடிய இடம். இங்குதான் கடல்வாழ் உயிரினங்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த இனப்பெருக்க காலத்திற்காகத்தான் 60 நாட்கள் மீன்பிடி தடை காலம் அறிவித்திருக்கிறது அரசாங்கம். 1. இதுல மீனவர்கள் பாதிப்பு இருக்கிறாங்க, உண்மைதான். விவசாயிகளையும் பாதிக்கிறாங்க. இந்த வகையில 2021ஆம் ஆண்டுக்கு முன்னதாக இருந்த அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அறிவிச்சாங்க. ஆனால் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்த பிறகு 21ஆம் ஆண்டுல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 31,586 கோடியில பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை அறிவிச்சாங்க. அப்ப கடுமையான போராட்டத்தை நாங்க நடத்தினோம். அப்போ திமுக அரசாங்கம் இஸ்மாயில் தலைமையில 16 வல்லுநர்கள் கொண்ட குழுவை அமைத்து அந்த திட்டத்துடைய தாக்கம் என்ன மதிப்பீடு கொடுத்து இஸ்மாயில் அவர்கள் அந்த குழுவினர் அறிக்கை கொடுத்த பிறகு பெட்ரோ கெமிக்கல் மண்டல திட்டம் திரும்ப பெறப்பட்டது. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? பாதிப்பு இல்லைன்னா சொல்லி கடந்து போயிட முடியாது. மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. நிலப்பரப்பில் எடுத்தாலும் சரி, கடல் பகுதியில் எடுத்தாலும் சரி, மீனவர்கள் பாதிச்சாலும் பாதிப்பு தான், விவசாயிகள் பாதிச்சாலும் பாதிப்பு தான், இயற்கை சூழல் ஒட்டுமொத்தமாக பாதித்தாலும் இயற்கை சூழலுக்கான பாதிப்பு தான் அதை கருதணும். பாதிப்பு உண்டு. நாங்க என்ன கேட்கிறோம்? தாவேக அரசு புதுசா வந்திருக்கு, இளைஞர்கள் பதவி ஏற்றிருக்காங்க, வரவேற்கிறோம். நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். இணக்கமாக ஒருங்கிணைந்து செயல்படுவோம், ஆலோசனை சொல்லுவோம். எங்களுடைய வேண்டுகோள், நீங்க அமைதியாக இருந்து கற்று நன்றை தேர்ந்து உங்களோட பதிலை சொல்லுங்க. ஆனால் இது போன்ற எதிர்காலத்தில் அபாயகரமான விளைவுகளை உருவாக்கக்கூடிய திட்டங்களை தயவு செய்து சமரசம் இல்லாமல் நீங்கள் அனுமதிக்க கூடாது, சமரசம் ஏற்படுத்தி கூடாது. ஓகே திரு ரவீந்திரன், அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சரி, ஓகே.